வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எல்ஜி கிரிக்கெட் வித் மர்ஃபி சூனாப்படா லோக்கல் கூன் கூன். வணக்கம் தலைவா. லாங் டைம் வணக்கம் நோ வணக்கம். சி வேர் கோங்கிற மாதிரி எத்தனையோ நாட்களுக்கு அப்புறமா இன்னைக்குதான் கூன் திரும்ப வராரு. இனிமேல் எல்லா வீடியோஸ்க்கும் கூன் வந்துருவாரு. சோ கூன் ஃபேன்ஸ் யாரும் வரி பண்ணிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. இனிமேல் தலைவன் வரலன்னா அவனை ஜெர்மனில இருந்து தூக்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானோட தான் நாங்க இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். சோ எப்படி நம்ம கூன் வந்த பிறகு சேனலுக்கு ஒரு ஒளிவிட்டம் கிடைச்சிருக்கோ அது மாதிரி இந்தியா எஜ்பாஸ்டர்ல வின் பண்ணிட்டு மூணாவது மேட்ச் ஒரு ஹிஸ்டாரிக்கல் வென்யூல ஆட போறாங்க இந்தியா லார்ட்ஸ்ல. அதை பத்தின ப்ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபுல்லா அலசி ஆராய போறோம். என் நண்பர்களே, ஆரம்பிப்போமா? 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். அதாவது பாத்தீங்கன்னா, லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட், அதாவது கிட்டத்தட்ட கிரிக்கெட்டோட ஹோம் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வென்யூ, ஒரு ஃபேமஸான வென்யூ. கடைசியா WTC ஃபைனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா வந்து அவங்களுடைய டெஸ்ட் மேட்சை வின் பண்ண ஒரு வென்யூ. ரொம்ப ரொம்ப ஹிஸ்டரிஸ் நிறைஞ்ச ஒரு வென்யூ. இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் 1983ல ஜெயிச்சு கொடுத்த ஒரு வென்யூ. அந்த மாதிரி எக்கச்சக்கமான ரெக்கார்டு ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு வென்யூ. எனக்கு வந்து சூனான் கூன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். எனக்கு லைஃப்ல ஒரு பெரிய ஆசைப்பா என்னன்னா, லார்ட்ஸ்ல வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் பாத்திரணும். 5 நாள் டெஸ்ட் மேட்ச லைவ்ல நான் லார்ட்ஸ்ல உட்காந்து பார்க்கணும், அந்த பிபிசி கமெண்ட்ரி வச்சுக்கிட்டு. அதுவும் அதோட கிளைமேட்டுக்குள்ள, இங்கிலாந்து கிளைமேட்டுக்கு லார்ட்ஸ்ல உட்காந்து பார்க்க அப்படியே பிளிஸ் அப்படின்னு டி இளையராஜா பிளிஸ் அப்படின்பாங்களா, அந்த மாதிரி எனக்கு வந்து லார்ட்ஸ்ல வந்து இந்தியாவோட ஒரு இல்ல இந்தியா மேட்ச் பார்க்கணும், ஒரு கவுண்டி மேட்ச் போய் பாத்திரணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை. பார்ப்போம், கடவுள் நடத்தி வைக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். சோ இதெல்லாம் போறது பண்ணி நம்ம இந்தியாவோட இந்த ப்ரிவ்யூ, தேர்ட் டெஸ்ட் ப்ரிவ்யூ அட் லார்ட்ஸ் எட்ஜ்பாஸ்டன்ல ஒரு கிழி 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 பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா வந்திருக்காங்க இந்தியா. ஒரு பிரமாதமான ஒரு வென்யூல எக்ஸ்ட்ராடினரி டேல ஸ்டார்ட் ஆக போகுது. வில் கில் அண்ட் கோ எப்படி இங்க பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தின ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ நீங்க பார்க்க போறோம். சோ குட், புதுசா வந்திருக்க, திரும்ப ரொம்ப ம். நாள் கழிச்சு நீ வந்திருக்க. சோ நீ ஸ்டார்ட் பண்ணு ஃபர்ஸ்ட். பிச் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரியான நோட்லூஸ்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நீ சொல்லிடு. அப்புறம் ஓகே. நம்ம அப்படியே நம்மளும் பயணம் பண்ணிட்டு போவோம்ப்பா. சொல்லு. ஓகே டாக்டர். தேங்க்ஸ் மர்ஃபி, ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு இன்ட்ரோ பிச் கொடுத்ததுக்கு. ஸோ அதுக்கப்புறம் முதல்ல ஒரு சாரி சொல்லணும். ஸோ ஒரு 1 வீக்காக நான் என்னால் வர முடியல, பிகாஸ் ஆஃப் பர்சனல் ரீசன்னால ஜாயின் பண்ண முடியல. ஸோ இனிமேல் இருக்கிற வீடியோஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ண பார்க்குறேன். கண்டிப்பாக ம், கண்டிப்பாக ம், இருப்பேன் மோஸ்ட்லி. ம், ஸோ ம், இப்போ வர நம்ம ப்ரிவ்யூ பார்ப்போம். ப்ரிவ்யூ வர இப்போ தேர்ட் டெஸ்ட்டோட ப்ரிவ்யூ எப்படி என்ன பண்ண போகிறாங்க, என்ன எப்படி இருக்குது பிச் கண்டிஷன், அதை பற்றி பர்டிகுலர் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் ம், ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்குது, அந்த ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் இந்த பர்டிகுலர் பிச்சில் எப்படி ஆடிருக்காங்க ப்ரீவியஸ் டீம்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ், அதெல்லாம் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். ஸோ ம், ம், இனிஷியலி நம்ம பிச் கண்டிஷன் எடுப்போம். பிச் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் டே ஒன்ல பார்த்தீங்கன்னா இது வந்து மார்னிங் செஷன், எஸ்பெஷலி இன் மார்னிங் செஷனில் ஸ்விங் பவுலர்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் பிச் வந்து, ம், பர்டிகுலர்லி ம், டே ஒன்ல இனிஷியலி. ஸோ அதுக்கப்புறம் வந்து டே 2 டே 3 எல்லாம் பார்க்கும்போது அப்புறம் பிச் வந்து ஓரளவு ஃப்ளாட் ஆகிடும். ஸோ இட் வில் பி ம், மோர் ஃப்ளாட் பிச் ஆயிரும். ஸோ இட் வில் பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். டே 2 அண்ட் டே 3 அப்புறம் ம், திருப்பி டே அண்ட் 4 அண்ட் 5 திருப்பி பவுலர்ஸ்க்கு ஃபேவரபிள் ஆகும். பவுன்சிங் வரும். ஸ்பின் ஆல்சோ ஸ்பின் பவுலர்ஸ்க்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் ம், ஆல்சோ ஒரு பர்டிகுலர் இது வந்து பார்க்கணும்னா ஓவர்காஸ்டாக, இப்போ வந்து கண்டிஷன் வந்து ஓவர்காஸ்டாக இருக்கும்போது சீம் பவுலர்ஸ்க்கு வந்து பர்டிகுலர்லி இந்த பிச் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஓவர்காஸ்டாக இருக்கும்போது பர்டிகுலர். ம், மற்றபடி இருக்கும்போது நார்மலாக கண்டிஷன்ஸ் வந்து நார்மலாக தான் இருக்கும். இதுதான் ம், பர்டிகுலர் பிச் கண்டிஷன் இந்த லார்ட்ஸோட பர்டிகுலர் பிச் கண்டிஷன் பார்க்கும்போது. ஸோ ம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். இந்த பர்டிகுலர் பிச்சில் வந்து எப்படி பேட்டிங் ஆடுறவங்களுக்கு பெட்டராக ஃபேவராக இருக்குமா, இல்லை பவுலிங்க்கு எப்படி இருக்குது, அது வந்து எப்படின்னு ம், ஒரு பார்ப்போம். இந்த பர்டிகுலர் பிச்சில் வந்து டோட்டலி 143 டெஸ்ட் மேட்சஸ் ஆடிருக்காங்க. டோட்டலி 143 டெஸ்ட் மேட்சஸ் ப்ரீவியஸ் டீம்ஸ் எல்லாம் ம், சேர்த்து. ஸோ அதில் வந்து வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்களுக்கு வந்து 52 வின்ஸ் எடுத்திருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க, டாஸ் வின் பண்ணி ம், பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க. அப்புறம் பவுலிங் அதே பர்டிகுலர் பவுலிங் ஃபர்ஸ்ட் 41 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ம், அண்ட் ட்ராஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 ஸோ அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங் பார்த்தீங்கன்னா மோரோலஸ் 50 தான். எந்த டீம் இதாகுதோ 50 சான்சஸ் இருக்குது. பவுலிங் எந்த டீம் பெட்டராக பண்ணும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ம், அண்ட் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் பார்ப்போம். ஸ்கோர்ஸ் எப்படி இனிஷியல் டேலேருந்து லாஸ்ட் ஃபைனல் டே வரைக்கும் எப்படி இனிஷியல் பேட்ஸ்மேனுக்கு எப்படி ஃபேவர் ஆகும். இனிஷியல் ஃபர்ஸ்ட் டேவில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், பேட்டிங்க்கு வந்து நல்லாயிருக்கும்.
பிச்சு ஸ்கோர் பண்ணலாம், நல்லா பேட்டிங் ஆடினா, விக்கெட்ஸ் போகாமல் ஆடினா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் 300 320 ஈஸியாக அடிக்கலாம். அதுக்கப்புறம் கிராஜுவலாக ஸ்லோ ஆகும், பிச் வந்து ஸ்லோ ஆகும், அதனால திருப்பி அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விக்கெட்ஸ் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எஸ்பெஷலி ஸ்விங் பவுலர்ஸ் போடும்போது இல்லை வேர் ஆகும்போது கண்டிப்பாக பேட்ஸ்மேனுக்கு கஷ்டமாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. ஸோ இட் வில் கிராஜுவலி ஸ்லோ டவுன், ரன்ஸ் வந்து கிராஜுவலி ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ இதுதான் பர்டிகுலர்லி பவுலிங் அண்ட் பேட்டிங் பிச் கண்டிஷன், எவ்வளோ ஸ்கோர் அடிக்கலாம், எவ்வளோ வின்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெக்கார்ட்ஸ் பார்ப்போம். இந்த பர்டிகுலர் பிச்சில் வந்து பர்டிகுலர்லி இந்தியா வந்து ஒரு சூப்பரான ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் லார்ட்ஸில் வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி த இனிஷியல் 1983 வேர்ல்ட் கப் சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக. அது இனிஷியல் ஜெயிச்சதும் இங்கே தான், கபில் தேவ் சார் ஜெயிச்சதும் இங்கே தான். ஸோ இட் இஸ் அ கிரேட் பிச் ஃபார் இந்தியன் ஃபேவரபிள். அண்ட் ஆல்சோ இனிஷியலி இப்போ பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் இதில் தான் பும்ரா அண்ட் ஷம்மி பார்ட்னர்ஷிப் பர்டிகுலர் அந்த டெஸ்ட் சீரீஸ் ஹெல் அவுட் ஆஃப் வே டெஸ்ட் சீரீஸ் ஆடினது ஜெயிச்சது. கண்டிப்பாக அந்த ஒரு டெஸ்ட் சீரீஸ் கண்டிப்பாக மறக்கவே மாட்டோம், எல்லாரும் நம்பினது தான். ஸோ இட் இஸ் அ பெஸ்ட் கிரவுண்ட் ஃபார் இந்தியன் ஃபேவர். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி வி கேன் ஹாவ் அன் அப்பர் ஹேண்ட் ஓவர் இங்கிலாந்து. இப்போ பர்டிகுலர் இந்த லாஸ்ட் டெஸ்ட் பார்க்குற வரைக்கும் அவங்களோட ஃபார்ம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதுலேயும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அண்ட் நெவர்தலெஸ் இங்கிலாந்துக்கு கண்டிப்பாக ஃபேவர் இருக்கு, அவங்களோட ஹோம் கிரவுண்டு. ஸோ தே வில் ஆல்சோ ட்ரை டு கம் பேக் ஆஃப்டர் இப்போ ஒரு லாஸ் ஆயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் பெட்டராக தான் பண்ண பார்ப்பாங்க, அவங்களோட பிளேயிங் லெவல் எல்லாத்தையும் பெட்டர் பண்ணி எப்படியாச்சும் இந்த ஒரு கம்பேக் கொடுத்து ஜெயிக்க பார்ப்பாங்க. ஸோ இட் வில் பி அ 50-50 ஃபார் போத் சைட். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரே ஒரு நோட்டபிள் வின் பார்த்தீங்கன்னா 2014 வந்து இஷாந்த் சர்மா இருக்கும்போது 7 for எடுத்திருந்தாங்க, பர்டிகுலர் ரெக்கார்ட், அது மட்டும் சொல்ல மாட்டேன். ஸோ தட் இஸ் ஒன் பர்டிகுலர் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் மோரோலஸ். இதுதான் மோரோலஸ் ஒரு ஸ்டாட் அண்ட் பிச் கண்டிஷன் அண்ட் எவ்ரி திங் அபவுட் திஸ் பர்டிகுலர் பிச். லெட்ஸ் see what happens இந்த மேட்சஸ்ல பார்க்கும்போது கண்டிப்பாக பார்ப்போம். யா, அதாவது தலைவன் வந்து என்ன பண்ணிட்டான்னா ரிவ்யூ முடிச்சிட்டான், ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டான், பிச் கண்டிஷன் இது எல்லாத்தையும் முடிச்சிட்டா. நீ விட்ட டாஸ்க் என்ன போடுறது அதையும் சொல்லிட்டான், என்ன பண்ணணும், பேட்டிங் ஃபர்ஸ்ட் எப்படி, பவுலிங் ஃபர்ஸ்ட் எப்படின்ட்டா. யாருக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்க சொல்லி மொத்தத்தையும் முடிச்சிட்டான். அதாவது 10 வீடியோ கழிச்சு கூன் வந்தா கூட முடிச்சுட்டான். ஓகே இவ்வளவுதான், நான் ப்ரெடிக்ஷன் சொல்லி முடிச்சு நீ என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டான். சூனா பாவம் வந்து அவன் வேற உட்கார்ந்துருக்க, நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீனா அவன் என்ன பேச போறான், இல்ல என்ன பண்றது, என்ன சூனா ஏதாவது வச்சிருக்கியா பாயிண்ட் ஏதாவது பேசுறதுக்கு? என்னடா இப்படி ஏன்டா கூனு மனசாட்சி வேண்டாமா டே, ஒரு வாரம் கழிச்சு வரேன் ஏதோ எனக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கொடுப்பேன்னு பார்த்தா enthusiasmல பேசி போயிட்டேன். ஸ்டார்டிங் கிளாஸ்ல எவ்வளவு மேட்ச் ஆடி இருக்காங்க, எந்த டீம் வின் பண்ணிருக்காங்க, எந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனா எவ்வளவு வின் பண்றாங்க, பவுலிங் ஃபர்ஸ்ட் போட்ட எவ்வளவு பெர்சன்டேஜ் வின், இந்தியாவோட வின் பெர்சன்டேஜ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எனக்கு என்ன இருக்குது எல்லாத்தையும் கிடக்கு வச்சுட்டேன். ஆனா ஒண்ணு மறந்துட்டீங்க, பிளேயிங் லெவனை பத்தி விட்டுட்டான் கூனு. அப்பா அடே எனக்கு இப்பதான் விட்டானேன்னு சொல்லி. சரி மர்ஃபி, பிளேயிங் லெவன் பாத்துருவோமா? நீயும் போன வீடியோல இருந்து சொன்ன ஒருத்தன் புலி வருதுன்னு கதையா ஒருத்தன் வரான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஹோப்ஃபுல்லி லார்ட்ஸ் பிட்ச்ல ஆர்ச்சர் வர போறான்னு நினைக்கிறேன், பிளேயிங் லெவன் ஆட போறான். அண்ட் ஒன் மோர் திங் நோட்டபிள் ஆடட் என்னன்னா, கஸ் அட்கின்சன் அவன் இன்ஜுரியில இருந்து திருப்பி டீமுக்குள்ள வந்திருக்கான். என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கிலாந்து சைட்ல பாத்தீங்கன்னா 2 சேஞ்சஸ் இருக்கலாம், 2 மேஜர் சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் வந்து பிரைடன் காஸ்க்கு பதிலா கஸ் அட்கின்சன் உள்ள, அவனும் கைண்ட் ஆஃப் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். பட் ஆனா கஸ் அட்கின்சன் லைக் ஹேசல் பவுலர், லைன் நேரத்துல கரெக்டா போயிட்டே இருப்பான், அந்த மாதிரி பவுலர் கஸ் அட்கின்சன். ஓகே, ஆர்ச்சர் ஆஸ் யூ நோ. சோ ஓகே, அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஃபார்ம்ல மட்டும் ரிதம்ல இருந்தானே வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஆப்போனன்ட் எவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் வெட்டுங்கிற மாதிரி எடுத்துருவான். ஆமா, எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இந்தியா மட்டும் இந்த டெஸ்ட்ல ஆர்ச்சர் ஃபார்ம் கொண்டு வந்துடக்கூடாது. ஏன்னா ஐபிஎல் மேட்ச்ல தூங்கிட்டு இருந்தான் ஆர்ச்சர், சிஎஸ்கேன்னு ஒரு எல்லோ கலர் ஜெர்சியை பார்த்தா வந்தான் மாட்டாண்ட ஒருத்தன்னு சொல்லி அவனை அன்னைக்கு ஃபார்ம் கொண்டு விட்டீங்க, இன்னும் நல்லா பண்ண. அதுக்கு அந்த மேட்ச்ல இருந்து அப்படியே ஃபுல்லா ஃபார்முக்கு வந்தான். அந்த மாதிரி ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச் அவன் ஃபார்முக்கு வரக்கூடாதுன்னு நான் வேண்டேன். சோ இந்த 2 சேஞ்சஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும் இங்கிலாந்து சைடு. இந்தியா சைடுல பாத்தீங்கன்னா ஐ திங்க் மேபி இட் ஒன்ட் ஹேப்பன் ஆக்சுவலி. பட் என்னோட சஜஷன் என்ன, குல்தீப் யாதவ் முறைக்கிறான் ஒருத்தன், ஐயோ குல்தீப் யாதவ். சோ நான் 3 ஸ்பின்னர் வச்சு ஆடுவீங்களாப்பா? ஆமா, ஏன்னா பிகாஸ் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலா குல்தீப் யாதவ் நான் கொண்டு வர பாப்பேன். ஏன்னா பும்ரா ஆல்ரெடி உள்ள வந்துருவான். ஓகே, இன் பிளேஸ் ஆஃப் இதுன்னு நினைக்கிறேன். சோ அது ஒரு ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இருக்கும். செகண்ட் சேஞ்ச் என்ன கேட்டீங்கன்னா, நிதிஷ்குமார் ரெட்டி
பதிலா குல்தீப் யாதவ் ஆடுவேன். பிகாஸ் ஏன்னா பேட்டிங் நம்மளுக்கு நல்லா கிளிக் ஆயிட்டு தான் இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்ல பேட்டிங்ல. சோ எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அடிச்சிட்டான் ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்ல. கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 100 போட்டான். பந்து சூப்பரா ஆடுறான், கில்லும் சூப்பரா ஆடுறான். ஓகே, ஜடேஜாவும் கான்ட்ரிபியூட் பண்றான். சோ இவ்வளவு பேட்டிங் இருக்கும்போது எதுக்கு திருப்பி இன்னும் பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்? சோ அதனால நான் பாக்குறேன் நம்பர் 7 வரைக்கும் இந்த பேட்டிங் போதும். சோ நம்பர் 8ல ஐ வாண்ட் பியூர் அண்ட் பியூர் பவுலர் வேணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, கூன் சொன்ன மாதிரி பிச்சு வந்து போக போக வியர்ட் ஆகும். ஆவரேஜ் கொஸ்டின் பண்ண பத்தியா 300 320ல ஸ்டார்ட் பண்ணி அரௌண்ட் 220 கிட்ட வந்து முடிச்சான்னு நினைக்கிறேன். சோ அப்பவே அவனுக்கு தெரியும் பேட்டிங் ஆட எவ்வளவு கஷ்டமா இருக்கும். டே 1 டே 2ல நல்லா இருக்கும்னு சொன்னா போக போக வியர்ட் டவுன் ஆகும். சோ அப்ப வந்து வேரியல் பவுன்ஸ் இருக்குன்னு சொன்னா அப்புறம் ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன்டு பிளேங்கிற மாதிரி சொன்னா. சோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்த்தா ஐ திங்க் ஏன்னா செகண்ட் டெஸ்ட்ல கூட சப்கான்டினென்ட் பிச் மாதிரி ஆயிடுச்சு. டே 5 பால் எங்கெங்கயோ பட்டு எங்கெங்கயோ திரும்பிச்சு. ஜடேஜாக்கெல்லாம் பத்தில, ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் எங்கெங்கயோ போச்சு. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் என்னோட சஜஷன் நான் குல்தீப் யாதவ் தான் சொல்லுவேன். பட் ஆனா இந்தியா வந்து பிரசித் கிருஷ்ணா பதிலா பும்ரா மட்டும் தான் ஆடுவாங்க. சேம் பிளேயிங்ல தான் ஆடுவாங்க. ஒன்லி ஒன் சேஞ்ச் தான் இருக்கும். நீ என்ன நினைக்கிற? அதாவது உன் பிளேயிங் ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துல இருந்து வருவோம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த மேட்ச் கண்டிப்பா ஆடுவார்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இங்கிலாந்துக்கு இப்ப நிச்சயமாக இந்த வின் மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப லெத்தாஜிக்கா நம்ம இருக்கிற டீம் வச்சு ஆடலாங்கிற மாதிரி இங்கிலாந்து போக போறது இல்லை. நிச்சயமா கஸ் ஆட்கின்சனும் நீ சொன்ன மாதிரி ஹேசல்வுட் மாதிரி டெட்லியஸ்ட் பவுலர் தான். அவருக்கு லென்த் இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரா மாறி மனுஷன். அதே மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் கடப்பார பவுலரு. சோ அவருடைய பிரசன்ஸ் நிச்சயமா லார்ட்ஸ்ல கண்டிப்பா தேவைப்படும் இங்கிலாந்துக்கு அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ ஐ திங்க் தே போத் வில் மேக் அன் என்ட்ரி அபிஷியலி அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி இந்தியா வந்து நான் நினைக்கிறது என்னன்னா மோஸ்ட்லி தே வில் கோ ஃபார் அன்சேஞ்ச் டீம் தான். சொன்னா குல்தீப் யாதவ் வரக்கான சான்சஸ் இல்லை, ஸ்கோப்பே லேதண்டி அதுக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நீங்க முதல்ல இருந்து நான் திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்கேன், இது வந்து பேஸ்பால் தியரிக்கான பிச் தான் கொடுக்க போறாங்க. தட் இஸ் அ பிளாட் பிச். நல்லா மொழு ஒரு பிச் கொடுக்க போறாங்க. நமக்கு பேட்டிங் வேணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க இந்தியா. சோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு இன்னொரு ஸ்பின்னர் கொண்டு போய் அவங்க நிறுத்துவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா யாராச்சும் ஒருத்தருக்கு சப்போஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரிதமுக்கு வந்து அவர் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா ரொம்ப பேனிக் பட்டன் பிரஸ் பண்ண மாதிரி ஆயிரும் இந்தியாவுக்கு. அதை வந்து நிச்சயமா போக்கஸ் பண்ணி நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு இந்தியா அந்த ஒரு இதை கொண்டு வர மாட்டாங்க. அண்ட் எக்ஸசிவா எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்ல பெருசா காம்பினேஷன் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அப்படிங்கிற பட்சத்தை எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஸ்டிக் ஆன் வித் சேம் பிளேயிங் லெவன். எனக்கு தெரிஞ்சு பெருசா டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம இந்த பிளேயிங் லெவனோட ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. இங்கிலாந்து வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் சேஞ்ச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. மெயின்லி ஜோஃப்ரா ஆர்ச்சர் கண்டிப்பா இன் கொடுத்துருவாரு அப்படிங்கிறதுல எனக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கு. சொன்னா இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் இதுல. ஸோ மர்ஃபி, இதில் நீ சொன்னதில் அந்த பிச்சு வந்து ஃப்ளாட் பிச் தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல. ஸோ இதே பிச்சு தான் கொடுக்க போகிறாங்களா இல்லை டிப்பிக்கல் பிச்சை மாற்ற போகிறாங்க வாய்ப்பு இருக்கா? உன்னோட ஐடியா என்ன? இல்லப்பா, பிச் மாற்ற மாட்டாங்க. ஏன்னா இங்கிலாந்து வந்து இது பேஸ்பால் பிரெண்டன் மெக்லம் கேப்டன் ஆச்சு கோச் ஆனதுல இருந்தே நமக்கு இதான்ப்பா அவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த அப்ரோச் மாத்தியாச்சு. இங்கிலாந்து அப்போ இருந்தே ஃபிளாட் பிச்சஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. இது வந்து கிரிட்டிசிசம்ஸை தாண்டியாச்சு. ஆனா இங்கிலாந்துக்கு அவங்க நேஷன்ல இது ஒரு ரெக்கார்டு. அவங்க எல்லாம் ரெக்கார்டு வச்சிருக்காங்க பேஸ்பால்ல. சோ அந்த அப்ரோச் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அப்ரோச் தான். ஒரு மேட்ச் தோற்றாலும் இங்கிலாந்து அப்ரோச் மொக்க அப்ரோச் நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு வெளியே அது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன் இங்கிலாந்து திஸ் அப்ரோச் வாஸ் ஹிட் அப்ரோச் அவங்களுக்கு. அதன் காரணமாக நிச்சயமாக இங்கிலாந்து வந்து இந்த கிரீன் ட்ராக் கொடுத்து செக் பண்ணி பாக்குறது இதெல்லாம் பண்ணுவோம். அதுவும் சிராஜ் ரிதம்ல இருக்காரு, ஆகாஷ்தீப் ரிதம்ல இருக்காரு, ஜஸ்பிரீத் பும்ரா இன்க்ளூஷன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கிலாந்து வந்து கிரீன் பிச் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சா நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். அது நடக்க போறதுக்கு சான்சஸே கிடையாது. they won't do that தான் எனக்கு தோணுது. ஓகே ஓகே. I'm not sure. மர்ஃபி, நீ ஆர்ச்சருக்கு ஓவரா பில்டப் கொடுக்குறியே. நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஆர்ச்சர் டெட்லியஸ் பவுலரா பும்ரா டெட்லியஸ் பவுலரா? தம்பி, பும்ரா வந்து நம்ம ஃபேக்டரே எடுத்துக்க கூடாது. அவர் வேற. அவர் எந்த கண்டிஷன்ல போட்டாலும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் தான். அவரெல்லாம் நம்ம வந்து டவுட்டே பண்ண முடியாது. ஆர்ச்சர் வந்து எப்படின்னு கேட்டேன்னா குடைச்சல் கொடுக்குற பவுலர். நான் வந்து ஏன் ஆர்ச்சருக்கு அந்த ஒரு பாயிண்ட் சொல்றேன்னா, ஆர்ச்சர் வந்து மத்த பவுலர்ஸ் நம்ம அவரை ஈஸியா ஒரு இதுல பண்ணிட முடியாது. கொஞ்சம் அவருக்கு நீ சொன்ன மாதிரி சிராஜை விட டெட்லியா ஒரு ரிதம் கிடைச்சிச்சு வச்சுக்கோங்க, அவருக்குலாம் வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி விட்டுருவாரு. அதுதான் பிரச்சனை ஆர்ச்சர் கிட்ட. நான் பும்ராவே ஆர்ச்சர் கம்பேர் பண்ணதுக்கு அவங்க 2 பேரும் செப்பரேட்டான பவுலர்ஸ். அவங்க 2 பேரையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க 2 பேருமே அவங்களோட இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஒரு தரமான பவுலர்ஸ் தான், டவுட் கிடையாது. அண்ட் பும்ரா இஸ் கிங். அவர்லாம் வேற. அவர் நம்ம வந்து லிஸ்டே சேர்த்தக்கூடாது. ஆர்ச்சருக்கு வந்து ஒரு ரிடம்ஷன் மாதிரி கிட்டத்தட்ட ஆஃப்டர் இன்ஜுரி ஹி இஸ் கமிங் பேக்ங்கிறப்போ நம்ம அவ்வளவு லேசா நம்ம அவரை எடுத்துக்க கூடாதுங்கிறனால சொல்றேன். இப்ப நான் சொல்றேன் ஆர்ச்சர் வந்து சொதப்பலாம் பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதை நம்ம சொல்ல முடியாது. we cannot predict those things at all. பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்படி போகலாம் அப்படின்னு நம்மளால சும்மா ஒரு வைல்ட் கெஸ் ஆர் ப்ரெடிக்ஷன் தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. குண எனக்கு நீ உன்னோட பாயிண்ட்ல இருந்து ஓகே ஒரு क्वेश्चन ஆக்சுவலி என்னன்னா, இவன் சொன்னா பேஸ்பால் சோ பிட்ச் ஃபிளாட் தான் பண்ணுவாங்கன்னு மர்ஃபி சொல்லிட்டு இருந்தான். நீ வந்து பிட்ச் ரிப்போர்ட்ல என்ன சொன்னா, பால் ஸ்விங் ஆகும், நல்ல சீம் க்ளவுடியா இருந்துச்சுன்னா பால் நல்லா சீம் ஆகும் சொன்னா. இந்தியன் பவுலர்ஸ்க்கும் அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு கரெக்டா. பும்ரா நல்லா ஸ்விங் பண்ணுவான், சீமும் பண்ணுவான். சிராஜ் ஸ்விங் அண்ட் சீம் பண்ணுவான். ஆகாஷ்தீப் நம்ம போன டெஸ்ட்ல பார்த்தோம், பால் போட்டு சீம்ல பட்டு பால் அங்கன்னு ஏதாவது நிறைய பேர்
சோசியல் மீடியா சொல்லிட்டு இருக்காங்க சமிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைச்சாச்சு, ஆகாஷ் அந்த அளவுக்கு அவனை கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சமிக்கு ஈக்குவலா. அந்த மாதிரி இருக்கும்போது பேஸ்பால் சர்வே ஆகுமா இந்த கண்டிஷன்ஸ்ல, எஸ்பெஷலி இன் லார்ட்ஸ்ல? என்னை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்பால் தேரிக்கு வந்து மோஸ்ட்லி சர்வைவ் ஆகலாம். பட் பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து அந்த இப்போ பர்டிகுலர்லி ஸ்விங் பவுலர்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க பேஷண்ட்டாகவும் கால்குலேட்டிவாக ஆடணும் ஆக்சுவலி. அப்போ தான் அவங்க வந்து கரெக்டாக பர்டிகுலர் இந்த பிச்சில் வந்து அவங்க சர்வைவ் பண்ண முடியும். அண்ட் அண்ட் இப்போ இருக்கிற இந்தியா ஃபார்ம் பவுலர்ஸ் வந்து இட் வில் பி அப்பர் ஹேண்ட். பட் இங்கிலாந்துக்கும் சான்ஸ் இருக்குது, இங்கிலாந்துக்கும் பெட்டர் ஹேண்ட் இருக்கும். பிகாஸ் அவங்களும் இன்னும் பார்த்து தான் அவங்களோட ஆர்டர்ஸு அப்பர் ஆர்டரும் சரி பேட்டிங் ஆர்டரும் பெட்டராக பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்க பார்த்து ஒரு பேஷண்ட்டாக அண்ட் மென்டலி டஃப்பாக ஆடினாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே குட். அப்புறம் இன்னும் இன் அடிஷன் டு யுவர் கொஸ்டின், ஓகே பேட்டிங் ஆர்டர் பத்தி சொல்லிட்டு இருந்த கரெக்டா, ரூட் வந்து நம்பர் 4 ஆடுறது உனக்கு ஓகேவா? ஏன்னா என்னன்னு தெரியல, இந்த டெஸ்ட் சீரிஸ்ல அந்த டெட்லியஸ்ட் ரூட்னு சொல்லுவாங்களா, ஒரு இதுக்கு முன்னாடி சீரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்தாலே 100ங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவனை பெர்ஃபார்ம் பண்ணலையோ, சோ அவனை நம்பர் 3 ப்ரோமோட் பண்ணலாமா இல்ல நம்பர் 4லயே இருக்கட்டுமா நான் கேக்குறேன். ஐ திங்க் நம்பர் 4 தான் பெட்டர்னு தோணுது. பிகாஸ் அவனோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோன்னா அவன் ஆவரேஜ் வந்து அரௌண்ட் 50 வச்சிருக்கேன் நினைக்கிறேன் இந்த பர்டிகுலர் நம்பர் 4ல். அண்ட் இட் இஸ் இஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பொசிஷன். அதுக்கப்புறம் நம்பர் 3ல் அவன் ஆடினதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜ் வந்து ரொம்ப ட்ராப் ஆயிருக்கு ப்ரீவியஸ் ரெக்கார்ட். மேபி இந்த லாஸ்ட் 2 டெஸ்ட்டில் அவ்வளோக்கா ரெக்கார்ட் எடுக்கலைனாலும் இட்ஸ் பெட்டர் ஹீ கண்டினியூஸ் இன் திஸ் நம்பர் 4 அட் செல். பிகாஸ் அவனோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆவரேஜ் வச்சுருக்கான் இந்த நம்பர் 4ல். அண்டு நம்பர் 4ல் ஆடினா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு மிடில் அடுத்த வர பேட்ஸ்மேன் இஃப் ஹீ கெட்ஸ் அவுட் ஆல்சோ இட் வில் பி பெட்டர் ஹேண்ட். எனக்கு தோணுது நம்பர் 4 தான் பெட்டர்னு தோணுது, இன்னும் கண்டினியூ பண்ணலாம்னு தோணுது. ஓகே ஸோ மர்ஃபி இங்கிலாந்துக்கு ரூட்டு. ஸோ இதே மாதிரி இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், கில்லு, கேஎல் ராகுல், ஓவர் பந்த், எஸ்பெஷலி பந்த் இந்த மிடில் ஆர்டர்ல ஓவர் டிபெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு பேட்டிங் ஆர்டர்ல. ஐ திங்க் பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா பும்ரான்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஆகாஷ் தீப்பும் சிராஜும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ஸ்பின்னர் ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பிரசித் கிருஷ்ணா, ஸோ அந்த அளவுக்கு எனக்கு டிபெண்டா இல்லாத மாதிரி தோணுது. ஸோ வில் இட் பேக் ஃபயர் இன் திஸ் பர்டிகுலர் டெஸ்ட்? ஆக்சுவலா இந்த கேள்வி நான் அப்படி எடுத்துக்க மாட்டேன் சொன்னா. ஏன்னா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஜெய்ஸ்வால் அடிச்சாரு, கேஎல் ராகுல் பெர்ஃபார்ம் பண்ணாரு, கில் வந்து கன்சிஸ்டன்டாவே 2 மேட்ச் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, ரிஷப் பண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரோலோட கிளாரிட்டி அவங்க கிட்ட இருக்குன்னு எனக்கு தோணுது. அவங்க பேட்டிங்ல மேபி இந்த தேர்ட் ஸ்பாட் மட்டும் நம்ம சொல்ல நம்பர் 3 பொசிஷன் மட்டும் தான் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு அது கூட இட்ஸ் ஏர்லி கால் டு சே தட் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்தியா இப்போதைக்கு நல்ல இதுல தான் இருக்காங்க. அதே மாதிரி சிராஜும் வந்துட்டாரு நல்ல ஒரு ரிதம்க்கு, ஆகாஷ் தீப் இன்க்ளூஷன். இப்ப அடுத்த மேட்ச் பும்ரா திரும்ப உள்ள வந்துட்டாரு, இன்னுமே கன் பவுலிங் ஆயிரும். சோ அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் டே 4 டே 5 நல்லா போட்டாங்க. ஏன் வாஷிங்டன் தான் பென் ஸ்டோக்ஸ் விக்கெட் எடுத்தாரு. சோ they had played a crucial role. So நம்ம அவங்க கிட்ட நம்ம 500 எதிர்பார்க்க முடியாது. அவங்களுடைய ரோல் அவங்க பண்றாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி he is just ஒரு சப்ஸ்டிட்யூட் பவுலர் மாதிரி தான். அவருக்கு ஃபில் இன் பவுலர் மாதிரி ஒரு ஃபில் இன் பண்ணிட்டு போறாரே தவிர நம்ம ஆல்ரெடி சொன்னதா அவருக்கு தேவை பேட்டிங் ஆல்ரவுண்டர். அந்த இடத்துல அந்த பேட்டிங் ஆல்ரவுண்டர் பொசிஷனை நிதிஷ்குமார் ரெட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுவாரா, அதான் பாயிண்ட். ஏன்னா இது எல்லாமே வந்து உனக்கு ஒரு குரூஷியலா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓவர் டிபெண்டன்சி அப்படிங்கிற மாதிரி நான் கால் பண்ண மாட்டேன். நிச்சயமா இந்தியா வந்து ஓரளவுக்கு செல்ஃப் பேலன்ஸ் டீம் மாதிரி தான் தெரியுறாங்க. பட் இந்த மாதிரி பிளேஸ் கண்டிப்பா பர்ஃபார்ம் பண்ணும். சரி, ஒரு எந்த டீம் எடுத்துக்கிட்டாலுமே அது ஒரு 2 பிளேஸ் ஓவர் அதிகமா பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். இப்ப கில் பார்த்தனா அவர் வந்து ஹீஸ் நியரிங், நான் வந்து எதிர்பார்க்கறது ஒரு 300 ரன்ஸ் ரொம்ப சம்திங் தேவை ஃபார் பீட்டிங் டாட் பிராட்பெட்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் மோஸ்ட் ரன்ஸ் இன் டெஸ்ட் சீரிஸ். கிட்டத்தட்ட அந்த ரெக்கார்டுக்கு அவர் போயிட்டு இருக்காரு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறே தவிர அந்த மாதிரி இருக்கும்போது மேபி பார்க்கலாம் எப்படின்ட்டு. நீ சொல்லிட்டு நீ அதுதான் சொல்ல வந்தேன். இப்ப டான் பிராட்மன் பத்தி இழுத்தில் ஆக்சுவலி அரௌண்ட் 420 ரன்ஸ் கிட்ட வேணும் இருக்கு. அது மட்டும் கில் பண்ணிட்டானா அவ்வளவுதான். இது சம்பவம் அல்ல, சரித்திரம் அப்படின்னு. ஆமா, அந்த மாதிரி கில்லோட கேப்டன்சி அண்ட் ஒன் மோர் திங், இந்த கேப்டன்சி பத்தி. சோ இஸ் இஸ் தி பெஸ்ட் சான்ஸ் டு வின் இந்தியா இன் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்? ஆக்சுவலா பார்த்தோம்னா இப்ப நமக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. இதை யூஸ் பண்ணி இங்கிலாந்து இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா இது வந்து இந்த WTC சைக்கிளுக்கு ஒரு பெரிய பூஸ்டிங் மொரால் இந்தியாவுக்கு ஆன் கோயிங். 1 2வது கில் வந்து இன்னும் அதான் சொல்ல மாதிரியா நங்கூர மாதிரி நச்சுன்னு தன்னோட பிளேஸ பொசிஷன் பண்ணிடலாம் as a captain of Indian cricket team in other formats too. நான் இதை மென்ஷன் பண்ணி சொல்றேன், அதர் ஃபார்மேட்ஸ்லயும் கில் தன்னோட இடத்தை பதிவு செய்யறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்கு. அதே மாதிரி கௌதம் கம்பீருக்கும் இது ஒரு பெரிய பூஸ்டிங் சான்ஸா கொடுக்கும். இது வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கும். இது வரைக்கும் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கிறதெல்லாம் கழிச்சு விட்டலாம். இந்த சீரீஸ் ஜெயிச்சாங்கன்னா இந்த சைக்கிளுக்கு ஒரு பெரிய பூஸ்டிங் வரும். ஏன் WTC அடுத்த வரக்கூடிய 27 சைக்கிளுக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷனா இருக்கும். ஏன்னா
இது ஜெயிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க, நம்ம எழுதி கொடுத்தலாம் இந்தியாஸ் கோயிங் ஃபார் ஃபைனல், ஓரளவுக்கு நம்ம தீர்மானம் பண்ணிடலாம் இந்தியாஸ் கோயிங் ஃபார் WTC ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதி கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் ஹோம் சீரிஸ் வந்துப்பா, உனக்கு அதை வச்சு நீ பேலன்ஸ் பண்ணாலும் போதும், அடிச்சிடலாம். அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு இந்தியா ரைட் ட்ராக், இதை ஜெயிச்சிருங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி வந்து 2021 கை வரைக்கும் போய் மிஸ் ஆகும். அந்த கொரோனா வந்து மிஸ் ஆகி அது வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் திடீர்னு வந்து திரும்ப ஆடி அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை அந்த மாதிரி எந்த இதுவுமே நடக்காம ஸ்ட்ரெயிட்டா அங்க போய் அடிச்சு அந்த கப்பை தூக்கி டெண்டுல்கர் ஆண்டர்சன் டிராஃபின்னு பேர் வச்ச உடனே அந்த கப்பை அழகா தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா வேற லெவலா இருக்கும். உண்மையாவே அது வந்து ஒரு கெத்து அப்படி சொல்லலாம். மோஸ்ட் அந்த மெமரபிள் மாதிரிதான். மூமெண்டா இருக்கும். உண்மை 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 கரெக்ட். அதே மாதிரி இந்த இதெல்லாம் முடிச்சிட்டோம் ஒரு வழியா, இந்த சீரீஸ் இதெல்லாம் சொல்லுவோம். சோ இந்த இதுல வந்து இதான் இப்ப நான் சொல்ல பாத்தியா, இந்த சீரீஸ் வந்து இப்படி போகணும், நீ என்கிட்ட கேட்ட இப்படி எல்லாம் இது போகும்ட்டு. சோ எனக்கு தெரிஞ்சு நான் திரும்ப வந்து இந்த இதுக்கு வந்து சீரீஸ்க்கு வந்து ஐ மீன் இந்த மேட்ச்க்கு வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷன் சொல்லணும் எனக்கு ஆசையா இருக்கு. பட் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் சூடா கிட்ட கேட்டுறேன் ப்ரெடிக்ஷன் என்னன்ட்டு. ஏன்னா இதுல நான் போக விரும்பல, நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, அப்புறம் கூன் சொல்லு, கடைசியா நான் சொல்றேன். ஓகே. மர்ஃபி பத்தியா எவ்வளவு சேஃபர் பெட் எடுத்துட்டானு, கடைசி 2 டெஸ்ட் போட்டுக்கிற மாதிரி அடிச்சு பேர் வச்சிட்டாங்க. மத்தியா இந்தியாவும் கை விட்டுருச்சு, இந்தியாவும் கை விட்டுருச்சு, இப்ப சேஃபர் பெட் எடுத்துட்டான். மத்தியா குணு சொல்லு, குணு உன்னோட ப்ரெடிக்ஷன். குணு என்னோட ப்ரெடிக்ஷன் மோஸ்ட்லி இந்தியா வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நம்ம ரெக்கார்டு வச்சுருக்கோம். இப்போது லாஸ்ட் டெஸ்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நல்லா ரித்தம் அண்ட் ஃபார்மில் இருக்கும். கண்டிப்பாக நமக்கு தான் அப்பர் ஹேண்ட். எனக்கு என்னோட ப்ரெடிக்ஷனில் கண்டிப்பாக இந்தியா தான் வாய்ப்பு இருக்குது, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டெஸ்ட்டில். கண்டிப்பாக பார்ப்போம். ஜோசிகார் என்ன சொல்லுங்க, அவர் சொல்லிட்டாரு, நீங்க என்ன ஏதாவது வச்சிருக்கீங்களா சொல்லுங்க, ப்ரெடிக்ஷன் அடிச்சு விடுங்க. நானும் இந்தியா சைடு தான் போறேன். I am going with 54-68 in favor of India. 54-68 அது என்ன பெருசு? 40-46. Sorry. பையன் அவ்வளோ தெரியும் சொல்லு. ஆமா, sorry guys. Okay, so I go for 54-46 in favor of India. ஓகே. என்ன மாதிரி இங்கிலாண்டா இல்ல சேஃபர் பெட்டா? நான் வந்து இந்தியா ஃபேன் தான். நான் வந்து இதுக்கு சொன்னாலுமே சொல்லிடுவேன், நான் வந்து இந்தியா தான் போகும். அதுல வந்து எனக்கு எந்த இதுவும் கிடையாது. சோ இந்தியா வில் வின் த டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கறத எனக்கு தோணுது. சோ என்ன பர்சன்டேஜ்ல தேவையில்லை, இந்தியா ஜெயிச்சிடும், அவ்வளவுதான் எனக்கு தேவை. இந்த பர்சன்டேஜ்ல அதெல்லாம் நான் போக்குறது இல்லை, இந்தியா வில் வின் திஸ் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு தான் தோணுது. ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்னு இந்த ப்ரெடிக்ஷனை தாண்டி நான் இன்னொன்னு யோசிக்கிறேன் என்னன்னா, KL ராகுல் வில் கெட் செஞ்சுரி அகைன் இன் லார்ட்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. பாப்போம் அது நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். KL ராகுல் செஞ்சுரி இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. திரும்ப இதுல வந்து வருவாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது, அவர் திரும்ப உள்ள வருவாரு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தோணுது. சோ சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு ப்ரிவியூ. 3 பேர் ரொம்ப நாள் கழிச்சு பேசணும், ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சோ இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்சஸ் எப்படி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ரிவ்யூ இதுக்கு நம்ம கொடுக்க போறோம். அதே மாதிரி இன்னும் வரக்கூடிய மேட்சஸ்க்கும் அப்கமிங் மேட்சஸ்க்கும் இதை பத்தி பேசுவோம். சோ until then, cheers guys. ஸோ எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கோம், இந்த மாதிரி MS தோனி பர்த்டே ரிலேட்டடா, அதே மாதிரி நிறைய இந்த டெண்டுல்கர் ஆண்டர்சன் டிராஃபி ரிலேட்டடாவே நிறைய ஷார்ட்ஸ் வந்திருக்கு. அது இல்லாம அரௌண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் பத்தின புது செக்மெண்ட் நாங்க கொடுக்க போறோம். அதே மாதிரி மினிட்ஸ் வித் பர்ஃபின் புது செக்மெண்ட் வரப்போகுது. இனி எக்கச்சக்க கண்டென்ட் வந்துட்டே இருக்க போகுது. ஸோ அதனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல எங்க பேஜ் இருக்கு, அதுக்கு ஒரு ஃபாலோ கொடுத்துக்கோங்க. ஸோ சியர்ஸ் கைஸ், தேங்க்யூ சோ மச், தேங்க்ஸ் அ லாட் அண்ட் பபாய்.